ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த வீடியோவை ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னு தான் ஷார்ட் வீடியோக்கு ஷூட் பண்ணேன். ஆனால் அது ரொம்ப லாங்கில் போனதுனால அதை லாங் வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாங் வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து புதன்கிழமை அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு காலையில் எல்லா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக டயர்டாகிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போய் பேசாமல் படுத்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்தது. சமையல் வேலை மொத்தமும் முடிச்சதுனால பாத்திரம் மட்டும் அப்படியே நின்று போச்சு. நமக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனாலே இப்படி தான் போல இருக்குது. நம்மளால் எந்த வேலையும் தொடர்ந்து செய்ய முடியல. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு வேலை இருந்தது அப்படின்னா நான் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவேன். ரெஸ்ட்டு கூட நான் எடுக்க மாட்டேன். தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கே இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுவாங்க. கலை வந்து ஒரு வேலை இருந்ததா அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவா, வந்து உட்கார கூட மாட்டா, அவள் அந்த வேலையை முடிக்காமல் வரமாட்டா அப்படின்லாம் என்ன சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ நினச்சா எனக்கே சிரிப்பாக வருது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த வேலையை அப்படியே போட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் மறுபடியும் மற்ற வேலையே செய்ய முடியுது. அந்த ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா என்னால் அந்த வேலையை செய்யவே முடியல. சரி, ஃபஸ்ட்டு வந்து கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி கிட்ட ஆகுது. காலையிலேயே சமைச்சதுன்றதுனால பச்சை பட்டாணி கிரேவி தான் பண்ணியிருந்தேன். சரி, அதை லைட்டாக சூடு பண்ணி வச்சிடலாம். ஏன்னா ஈவினிங் பசங்க வரத்துக்குள்ளே அது கெட்டு போயிடும். அதை சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அதனால் நான் அதை லைட்டாக சூடு பண்ணி அதனால தான் கடாயிலே வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம காலையில் செய்கிறத வந்து நம்ம கடாயிலே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 10-11 மணிக்கு போல் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்போ அது கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் அதை சூடு பண்ணி எடுத்துகிட்டு கேஸை தான் தொடச்சிட்டு இருந்தேன். எப்போவுமே நான் சமையல் முடித்த உடனே கேஸை சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன். எனக்கு கேஸ் க்ளீனாக இல்லைனாலே எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஏதாவது செஞ்சேன்னா கூட டிஃபன் செஞ்சுட்டு மதியம் லஞ்ச் லேட் ஆகும் அப்படின்னாலும் சும்மா ஒரு தொடச்சி விட்டுருவேன். எனக்கு சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் அதை அப்படியே கவுண்டர் டாப்பையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் சேர்த்து தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி, அதனால் ஒரு லாங் வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் சமையல் மேடையில் வந்து பார்த்திங்கன்னா கேஸு அதை க்ளீன் பண்ணிட்டேன். கேஸ் நமக்கு க்ளீனாக சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு அடுத்து வேலை செய்யறதுக்கே பிடிக்கும். இப்போ கேஸ் மேடையை சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரம் மட்டும் இருக்குது. பாத்திரம் கழுவி வச்சுட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். பாத்திர வேலை மட்டும்தான் நிற்கிது. உங்களுக்கு இந்த மாதிரி டயர்டாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்ன தான் கொஞ்சம் டயர்டாக இருந்தது, சரி சூடாக ஏதாவது சாப்பிட்லாம், சூடாக சாப்பிட்டா சிலருக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் போயிடும், அதனால் வந்து சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அப்போ கூட எனக்கு அந்த சூடாக சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமாவது படுத்து கொஞ்சம் ஒரு சின்ன குட்டி தூக்கம்னா ரொம்ப நேரம்லாம் தூங்க மாட்டேன். நான் ஒரு சின்னதாக அந்த கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கோழி இப்படி கண்ணை மூடிட்டு உடனே திறந்துடும், அந்த மாதிரி ஒரு கோழி தூக்கம் ஒன்று போடுவேன். அந்த மாதிரி போட்டால் தான் என்னால் வந்து அடுத்து வேலை பார்க்கவே முடியும். அதனால் சரின்ட்டு அப்படியே போட்டு படுத்துட்டேன். அது கூட இப்போ சன் டிவியில் நந்தினி நாடகம் போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே 2 வாட்டி பார்த்துருக்கேன் நான். இருந்தாலும் சரி கொஞ்சம் அது நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக போகும். அந்த பாம்பு பேயின்னு காட்டுவாங்க, அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு அதை பார்த்துட்டு அப்படியே நான் எப்படி தூங்கினேன் எனக்கே தெரில, நல்லா தூங்கிட்டு டக்குன்னு முழிச்சு பார்த்தா மணி ஒரு 11:15 கிட்ட ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறமும் படுத்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வேறு வீடியோ பாருங்கள். இது சும்மா ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷனலுக்காக தான். சிலருக்கு வந்து யாராவது வேலை செய்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எனர்ஜி வரும், வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி கூடெல்லாம் நீங்கள் வாங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தட்டெல்லாம் சைடில் அடுக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாத்திரம்லாம் கீழே விழாமல் இருக்கும். கரண்டியோட ஸ்டாண்டில் போட்டுக்கலாம். நான் வந்து பாத்திரம் கழுவிட்டு அதை அப்படியே கவுண்டர் டாப்லேயே வச்சிட மாட்டேன். அதை தூக்கிட்டு போய் வெளியே வச்சுருவேன். தண்ணி ஃபுல்லாக சொட்டினதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து அடுக்கிடுவேன். ஏன்னா மேடையிலே வச்சோன்னா பார்த்திங்களா தண்ணி நின்றுடும். அது மட்டும் இல்லாமல் மேடையும் ஒரு மாதிரி இருக்கும்.
எனக்கு வந்து இங்கே வர்றது வந்து நல்ல தண்ணி தான், இது புழல் ஏரி தண்ணி அப்படின்றதுனால எனக்கு வந்து உப்பு கரை அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. பாத்திரமும் கழுவி முடித்த உடனே நான் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சுருவேன். ஃபஸ்ட்டு வந்து குட்டி பாத்திரம்லாம் கழுவிக்குவேன், ஏன்னா அதுதான் கழுவுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பெரிய பாத்திரம்னா நம்ம கடகடன்னு கழுவிடலாம். அதனால் சின்ன பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பெரிய பாத்திரம் நான் 2 கூடை வச்சுருக்கேன். பெரிய கூடை ஒன்று, சின்ன கூடை ஒன்று வச்சுருக்கேன். சின்ன கூடையில் வந்து குட்டி குட்டி பாத்திரம்லாம் போட்டுக்குவேன். இந்த மாதிரி பெரிய கூடையில் வந்து பெரிய பெரிய பாத்திரம்லாம் போட்டு கவுத்து வச்சுருவேன். வெளியே வச்சுட்டேன்னா வெயில் வரும், அதில் தண்ணி நல்லா சொட்டிடும். கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுக்குவேன். என்னென்னா பெரிய பாத்திரம் கொஞ்சம் தேய்ச்சி கழுவ தான் சிரமமாக இருக்கும். பாத்திரம் வச்சுட்டு இந்த ஸ்டாண்டையும் வச்சுட்டு இப்போ நான் கேமராவும் வச்சுருக்கேன். எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ரொம்ப இறுக்கமாக இருந்தது. எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி பாத்திரமும் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நான் ஷூட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே பாத்திரம் அப்பப்போ கழுவி வச்சுருவேன். சில நேரத்தில் தான் இந்த மாதிரி நின்றுடும். கைக்கு கழுவிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு பாத்திரம் அந்த அளவுக்கு சேராது. இப்போ பாருங்கள், நீட்டாக பாத்திரமும் நான் கழுவி கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து முருங்கைக்காய் சாம்பார், பட்டாணி தொக்கு, முருங்கைக்கீரை பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் இருந்தது, ரசம் இருக்குது, நேற்று வச்ச ரசம், அப்புறம் முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.